மக்களே, இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, இது வரைக்கும் நான் தேவைக்கா பற்றி ஏகப்பட்ட வீடியோ பண்ணியிருப்பேன். அத்தனை வீடியோவுமே விஜயண்ணா நம்மள்ட்ட இதை சொல்ல வராங்க, இந்த மீடியா இப்படி நம்மள்ட்ட வந்து சொல்லுதுங்க, விஜயண்ணா இதை சொல்ல வராங்க, எதிர்கட்சிக்காரங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜயண்ணா பண்ண செய்தியை இப்படி பண்ணுறாங்க, இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ பேசியிருப்போம். இப்போ நான் பேசுகிற செய்தி என்னென்னா, விஜயண்ணா இதை பண்ண போகிறார். அதற்கு ஆதாரமான ஒரு செய்தியை இந்த சைடில் நான் போடுறேன். பாண்டிச்சேரியோட முதலமைச்சரோட ஒரு திடீர் அறிவிப்பு அரசியல் களத்தில் பெரிய அனலாக ஆரம்பிச்சிருக்கு. நான் சொல்கிறதுல மிக முக்கியமான சில பகுதிகள் இதை பற்றி பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பகுதியை சேர்ந்தவன் தான் நான். அதனால தான் இந்த செய்தியோட முக்கியத்துவம் எனக்கு தெரியுது. 2026 அரசியல் களத்தில் விஜய் நம்பிலாம் இவனாவது கூட்டணிக்கு வருவானா அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களுக்கு விஜய் சின்ன பையன் கிடையாது. விஜய் அண்ணா இந்த வேலையை 2021 பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவரோட திடீர் அறிவிப்பு அப்படிங்கிறது முன்னாடியே திட்டமிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இருக்குது. அரசியலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே 100% இதாக நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். 90% இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியல் தெளிவு எங்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் நாங்கள் 90% அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். 90% விஜய் அண்ணா தமிழக அரசியல் களத்தில் முதல் கூட்டணி பார்ட்னராக இவர் இருக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன், ஏன் இதை நம்புகிறேன், வாங்க வீடியோ நடிகளுமே இதை பற்றி பேசலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, 2011 பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா என்ஆர் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்து என்ஆர் காங்கிரஸ் அவரோட பேரிலே ஒரு கட்சி ஆரம்பித்தாப்புல உடனடியாக ஆட்சி அதிகாரத்துக்கு சில மாதங்களே வந்தாப்புல. அடுத்த எலெக்ஷனில் 2014 தோற்று போனாப்புல எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இப்போ 2021 பாண்டிச்சேரியோட முதலமைச்சராக ரங்கசாமி அவர்கள் இருக்காங்க. இந்த ரங்கசாமி அவர்கள் தன்னுடைய கட்சியோட 15வது ஆண்டு தொடக்க விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசுகிறார். தமிழக அரசியல் களத்தில் நம்ம கால் பதிக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாகவே நம்ம கட்சி கோரிக்கையாக இருக்குது. நம்மளும் 15 வருஷமாக பாண்டிச்சேரியில் மட்டும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசியல் களத்தில் நம்ம கால் பதிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாப்புல. ஸோ இந்த செய்தி தான் மிகப்பெரிய லெவலில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஐயாவை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எல்லாருமே அந்த பகுதியில் இவரை ஆதரிக்கிறவங்க அத்தனை பேருமே இவரை ஒரு எப்படி சொல்கிறது மிக முக்கியமான குடும்பத்தோட மூத்தவராகவே பார்க்குறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை தாண்டி இப்போ நான் சொல்கிற பகுதியிலலாம் ஏறத்தாழ பெரிய செல்வாக்கு இருக்குது. இப்போ நான் சொல்கிறத இந்த பகுதியிலேருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக கனெக்ட் பண்ணிப்பீங்க. கடலூரில் பார்த்தீங்கன்னா அந்த மனிதருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை, சேலம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய செல்வாக்கு இருக்குது. 2021 எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் பெரிய லெவலில் தமிழக பகுதியில் வேலை செய்கிறதுக்கான ஆரம்ப விதையை கட்சிக்கு நெருக்கமானவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா வேலையை நாங்கள் ஒரு பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இந்த ரங்கசாமி அவர்களை ஆதரிக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவங்க பெரிய லெவலில் சொல்கிறாங்க. ஆல்ரெடி 2021 வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஐயா இப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இனிமேல் நாங்கள் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்கும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி வேலை பார்க்காம துணிச்சலாக தமிழகத்தில் நாங்கள் கால் பதிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை துணிச்சலாக சொல்லியே வேலை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவருக்கும் விஜய் அண்ணாக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இவர் தமிழக அரசியல் களத்துக்கு வரேன்னு சொல்ல போகிறாரு. இதற்கும் தாவேக்காக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், என் ஆனந்த் அப்படிங்கிறவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். ஐயாவை விஜய் அண்ணாவோட நிறையா கனெக்ட் பண்ணிக்கலாம். 2021 எலெக்ஷன் முடித்த பிறகு ஐயா பார்த்தீங்கன்னா நேரடியாக விஜய் அண்ணாவை பனையூரில் வந்து சந்தித்து பெரிய லெவலில் சில விஷயத்த சொன்னாங்க. கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த பிறகு நிறையா ஆலோசனைகளை ஐயா தரப்புலேருந்து விஜய் அவர்கள் தரப்புக்கு போனதாக பெரிய லெவலில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27 பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டை பெரிய லெவலில் உட்காந்து வீட்டிலேருந்து பார்த்து என்னம்மா பேசுகிறார் பாரு, என்னமா பண்ணுறாரு பாரியா அப்படின்னு சொல்லி பார்த்ததை மீடியாவில் பதிவு செஞ்சார். ஐயா பார்த்துட்டு ஓரமாக போயிடலாம். ஏன்னா நம்மளை எதிர்க்கிற அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மாநாட்டை பார்த்துருப்பாங்க, விஜய் அண்ணா பேசுனதை பார்த்துருப்பாங்க. யாருமே ஏன் அமைதியாக இருந்தாங்கன்னா, யாருமே எதுவுமே பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துட்டு சைலண்டாக கடந்து போனாங்க. நான் இதை பார்க்குறேன், இதை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டிலேருந்து அவர் பார்க்குற டிவி மூலமாக பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்டர் மூலியமாக, சின்ன ஃபோட்டோக்கள் மூலியமாக இதை நான் கவனிக்கிறேன். பாண்டிச்சேரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான் தமிழக அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட பேச்சை நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை மீடியா ஃபோக்கஸுக்கு கொண்டு வந்தாங்க. பெரிய லெவலில் மீடியா பக்கம் வந்தாங்க. அதனால தான் ஐயாவோட வருகை மிக முக்கியமானதாக இருக்குது. இப்போ நான் முன்னாடி குறிப்பிட்ட அந்த 7-8 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஜாதியை தாண்டி அந்த மனுஷருக்காப்புல இல்லை அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஐயா வந்து பாண்டிச்சேரியில் கூட பிஜேபியோட கூட்டணியில் தானே இருக்கார், நம்மளுடைய கொள்கை எதிரியாக தானே பிஜேபி இருக்குது, அரசியல் எதிரியாக திமுக இருக்குது, அப்போது நம்ம கொள்கை எதிரியாக பிஜேபி இருக்கும்போது ஐயா எப்படி நம்ம பக்கம் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் நிறையா பேர் யோசிக்கலாம், திங்க் பண்ணலாம். இதற்கு நான் சரியான விளக்கம் கொடுக்குறேன்.
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகும்போது ஐயா அவர்கள் பதவியேற்பு விழாக்கு போகவே இல்லை. பிஜேபிக்கும் அங்கே என்ஆர் காங்கிரஸுக்கும் நடுவில் ஏகப்பட்ட மோதல் நிறையாவே இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரி அரசியல் களத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால இதை என்னால் இந்த வீரியத்தை பெரிய லெவலில் உணர முடியும். வாரிய தலைவர் பதவிகளை பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பிஜேபிக்காரங்க பெரிய போர்க்குடியை ஐயாக்கு எதிராக தூக்குறாங்க. இங்கே பிஜேபியோட தலைமை என்ன நினைக்குதுன்னா ரங்கசாமி அவர்களை விட்டுறக்கூடாது, ரங்கசாமி அவர்கள் அடிப்படையில் தான் 2026 கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைமை நினைக்குது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு இல்லை. ஐயாக்கு பிஜேபி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசவே பிடிக்கல. ஏதோ வந்துட்டோம் இருந்துட்டோம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபி ஐயா டீல் பண்ணுறாரு. ஐயாவோட முழுக்க ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பு செய்தி வந்த பிறகு துணிச்சலாக பிஜேபியை கலட்டி வர்ற முடிவை படிப்படியாக எடுத்துக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஸோ அங்கே பிஜேபி அவர் கலட்டி விட போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டணி இருக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. அதே கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறதுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஐயா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு கோவிலை பெரிய லெவலில் நம்புவார். அப்பா பைத்தியம் சுவாமி அவர்களோட கோவிலில் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து தன்னுடைய ஆன்மீக குருவாக அவரை தான் நினப்பாப்பில். அந்த கோவிலோட பூஜையை செஞ்ச அந்த விஷயங்கள் அத்தனையுமே விஜயண்ணாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வருது. ஐயா பார்த்தீங்கன்னா விஜயண்ணாவோட இணக்கமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெரிய லெவலில் வெளிப்படுத்துகிறாரு. தமிழக அரசியல் களத்தில் என்ஆர் காங்கிரஸ் தடம் படிக்க போகுது அப்படிங்கிற செய்தி பெரிய லெவலில் வருது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தனித்து இயங்க மாட்டாங்க. ஐயாக்கு இணக்கமான தமிழக அரசியல் கட்சினா பிஜேபி அங்கே கிடையாது. திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் எதிர்த்து தான் தன்னுடைய அரசியல் கட்சியை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போக மாட்டார். அப்போ அவரோட பெரிய லெவலில் ஊடகத்துக்கு அவர் சொல்கிற செய்தி பெரிய லெவலில் என்னவா இருக்குன்னா விஜயண்ணாவோட நான் கனெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாப்புல. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய என் ஆனந்த் இருக்கார் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்காரர் தான். ஸோ பாண்டிச்சேரிக்காரர் விஜயண்ணா ரங்கசாமி அவர்கள் இந்த 3 பேருக்குள்ள நல்ல உறவு இருக்குது. இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தமிழக அரசியல் களத்தில் கால் படிக்க போது அப்பம்போது விஜயண்ணாவோட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். 90% இது நடக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த செய்தி மூலமாக நான் சொல்ல வர்றது. ஸோ முதல்ல ஒரு கட்சி வந்துருச்சுல்ல, சின்ன பையன் இதுக்கு மேலே யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னு வைங்களேன். 2021 ஆரம்பித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. அவ்வளவு கொள்கை தெளிவோடு அவ்வளோ அழகாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்சி வந்துருச்சுல்ல, இனிமேல் அரசியல் களத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்றை தூக்கிட்டோம், ஒன்று கூட இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் இது ஒன்று நடந்துருச்சு. இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வேகத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செய்தி பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.